கல்போயம் பிரத்யர்த்திக ஜெகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான். அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு ஜாதகத்தை கணித்து சொல்ல முடியும். 2 நாள் டிசம்பர் 26 2023 நட்சத்திரம், ரிஷபராசி, பௌர்ணமி திதி, துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம். அதுலேயும் பார்த்தோம்னா விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம் சொல்லலாம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பசு நெய்யில் கொஞ்சோண்டு தண்ணியில் வெந்நீரில் ஊற்றி குடிச்சிட்டு போயிட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லலாம். பௌர்ணமி தரிசனம், சிவபெருமான் தரிசனம், ஆருத்ரா தரிசனம், இந்த மாதிரி பல விஷயங்கள்னு சொல்லலாம். மிகப்பெரிய புண்ணியம். இந்த நாள் சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது அப்படிங்கிறது நீங்கள் 33 கோடி தேவர்களை வணங்கக்கூடிய ஒரு சமமாக இந்த நாளை கருதலாம். அந்தளவுக்கு லிங்காஷ்டமெல்லாம் படிச்சிங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப பயங்கரமான புண்ணியங்கள் கிடைக்கும். ஒரு தடவை நீங்கள் பண்ணும்பொழுது 10 முறை அதோடைய வேல்யூ இருக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கிறது, எல்லாமே ஃபாஸ்ட்டாகவே நடக்கிறது. குடும்பத்தில் அப்படியே மறட்டுவீங்க. பணம் தனம் எந்த விதத்தில் வந்தாலும் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. யார் வேண்டாம்னு சொல்லுவாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். உடம்பு ரொம்ப ஹீட் ஆகும். பேச்சில் கவனம் தேவை. காரம் சாப்பிடுவது தவிர்ப்பது இன்றைய நாள் ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய தடைகள் அகல வேண்டும்னு இந்த நாள் சிவபெருமானுக்கு நீங்கள் வில்வத்தலையில் அர்ச்சனை பண்ணுங்க. குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீடு வாங்கணும்னா அதுவும் அதே பண்ணலாம். இந்த மாதிரி 3 விஷயங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் பெறக்கூடிய நாள். இந்த மாதிரி நாட்களில் வேண்டுதல்கள் செலுத்தினீங்கன்னா கண்டிப்பாக வேலை செய்யும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிதம்பரம் நடராஜர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கால் பாதத்தில் எதுவும் அடிபடாமல் பார்த்துக்குங்க. வீட்டில் இருக்கக்கூடிய விலை உயர்ந்த பொருட்கள்னு சொல்லக்கூடிய டிவி, ஃப்ரிட்ஜு, மிக்சி, கிரைண்டர், இந்த மாதிரி விஷயங்கள் எங்கெல்லாம் கல் இருக்கோ, அரைக்கிறதோ, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த நாள் கொஞ்சம் பழுது பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. தொழில் ரீதியாக சில அலைச்சல்கள் இருக்கலாம், ஆனால் அதற்கான விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். மருத்துவ செலவுகள் சில வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விஷயத்தையுமே கரெக்டாக பிளான் பண்ணி ஜெயிச்சாவே போதுங்கிற ஒரு எண்ணம் பொதுவாக அது அதிகமாக இருக்கும். 2 நாள் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் கொண்டாடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரிஷபத்தில் மிருகசீரம்னா நீங்கள் வேறு லெவல் தான். 2 நாள் ப்ரமோஷன் ஒரு சில பேருக்கு வரலாம். மூத்தவங்க மூலியமாக நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். ஒரு சில பேருக்கு லவ் மேரேஜஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். நினைத்து இது எல்லாமே கைகூடக்கூடிய அபாரமான நாளாக 2 நாள் இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகிஷாசுர மர்தினி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ப்ளூ நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 2 நாள் தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, சுய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு, விவசாயிகளுக்கு, அதே மாதிரி கட்டுமானம் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் சர்வீசஸில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, அதே மாதிரி விலையுயர்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய நபர்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். நீங்கள் என்ன பிளான் பண்ணாலும் அது ஜம்முன்னு நடக்கக்கூடிய பிராப்தம் 2 நாள் உருவாக போகிறதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மறைமுகமாக இருக்கக்கூடிய தொல்லைகள் அகலக்கூடிய நாள். இந்த மாதிரி நாட்களில் எந்த தொல்லை இருந்தாலும் சரி, அந்த தொல்லை அகலக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் சொல்லலாம். ரொம்ப முக்கியமான நாளாக கருதலாம். அவசியம் இல்லாமல் யாருக்கிட்டையும் ஒரு பேச்சுவார்த்தைகள் இருக்காது. யாராவது பேசினாங்கன்னா மட்டும்தான் நீங்கள் பேசுவீங்க, இல்லைன்னா நீங்கள் அமைதியாக உட்காந்துப்பீங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுங்கிற மாதிரி இருப்பீங்க. ரொம்ப அதிகமான ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட், டெக்னாலஜியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு. குருவாயூர் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு 2 நாள் அவசரப்படாமல் இருங்க. பெண்களிடம் பேசும்பொழுது கவனமாக இருங்க. விலையுயர்ந்த பொருட்களை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். அவ்வளோதான். மற்றபடி பெரிய பாதிப்புகளோடு வராது. உங்கள் வேலைகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்து செய்யலாம். பிங்க் நிறத்தை யூஸ் பண்ணுங்கள். விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். மனசு நிம்மதி தரும். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எதுவாக இருந்தாலும் பக்குவமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வேணும். அது இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் ஒரு தோரணை, ஒரு பிடிவாதம், விடாமுயற்சி, அந்த மாதிரி மறுபடியும் ட்ரை பண்ணி ஜெயிக்கணும்னு பிளான் பண்ணுவீங்க. அது கண்டிப்பாக நடக்கும். அது சாதாரணமான வண்டி ஓட்டுற விஷயம் இருந்தாலும் சரி, யாரும் உங்களை ஓவர்டேக் பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு சின்ன விஷயத்தை கூட விட்டு கொடுக்க மாட்டீங்க. இன்றைய நாள் ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கும். கொஞ்சம் நிதானமாக இருப்பது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கிரே நிறம்.
தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் ரீதியாக வேலை ரீதியாக நிறைய பகைவர்கள் உருவாவாங்க. நிறைய பேருக்கு வீட்டு கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், ஒரு சில பேர் கடன் அடைக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். ஆனால் நிறைய போட்டி போட வேண்டியதாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருப்பீங்க நீங்கள். இடது கை பழக்கம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நாள் சரியான யோகம்னு சொல்லலாம். மிகப்பெரிய வெற்றியை கொண்டாடக்கூடிய நாள். ஆனால் போர் செய்து வெற்றி பெறணும். இட்ஸ் அ சேலஞ்சிங் விக்டரி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். தன்வந்திரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் தள்ளி போயின்றதுனா இன்றைய நாள் கண்டிப்பாக திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். ஆண் குழந்தை வாரிசு உருவாகக்கூடிய காலகட்டம். இன்றைய நாள் பெறக்கூடிய குழந்தைகளுக்கு செந்தில்னு பேர் வைக்கலாம், குமரன்னு பேர் வைக்கலாம். மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக தேர்வரும். நல்ல குழந்தைகளாக இருக்கக்கூடிய அம்சங்கள் இன்றைய நாள் ஏற்படப்படுது. நிறைய சுட்டி பசங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி குழந்தைகள் தான் நிறைய பேர் பார்ப்பீங்க. குழந்தைகளுக்கு கொஞ்சம் உடல்நிலைகள் பாதிப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கோல்டுனால வரக்கூடிய ஜுரம், இல்லை உடம்பு ஹீட் ஆகிறதுனால வரக்கூடிய ஜுரம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். கொஞ்சம் கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது வரணும்னா இன்றைய நாள் ட்ரை பண்ணிங்கன்னா நடந்துடும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பழனி முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் காஷாய நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பயங்கரமான பிளானிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜைசிங். மின்னல் வேகத்தில் ஒரு விஷயத்தை கட்டமைப்பது, பிளான் பண்ணால் அது நடக்காமல் இருக்காதுங்கிற அளவுக்கு பிளான் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய நாள் இருக்கப்படுது. சகோதரர்கள் மூலியமாகவும் சொந்த பந்தங்கள் மூலியமாக நிறைய ஆதரவு குரல் உரைக்கக்கூடிய நல்ல நாளாக என்ற நாள் இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யும்னன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மீடியா துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். நீங்கள் பிளான் பண்ணுறதெல்லாம் நடக்கும். ஜம்மு 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 நடக்கும். பயணங்கள் இல்லாத வாழ்க்கை கிடையாது. பொதுவாகவே மீன ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் அல்லது மீன லக்னத்தில் வரக்கூடிய நபர்களுக்கு இந்த நாள் பயணங்கள் டக்குன்னு போயிட்டு வருவீங்க. அது முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கு நீங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மனசு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. அதே மாதிரி ஒரு அம்மன் தெய்வம் உடைய வழிபாடு இந்த நாள் பிரம்மாண்டமாக இருக்கும். அம்பிகை வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். இந்த நாள் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் மகரத்துக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. கன்னி சூப்பராக இருக்குது. ரிஷபம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது. அனைவருக்கும் இந்த நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பவந்து த்ரோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.